வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர் பாக்கே மிஞ்சிற அளவுக்கு தேங்காய் வச்சுட்டு ஒரு அருமையான ஸ்வீட் தாங்க. தேங்காய் பர்ஃபி கூட சொல்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு 250 கிராம் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன். ஸோ அதாவது ஒரு முழு தேங்காய், அதோட கொஞ்சம் பாதி, அதாவது 1.5 தேங்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்து இதுமாரி துருவி வச்சுக்கலாம். சரி, இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ட்ரை கோகனட் அப்படி கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு 250 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம். ஸோ நான் வீட்டில் இருக்கிற இந்த தேங்காவை பயன்படுத்திக்கிறேன். இது அந்த தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வறுபட்டும். சரி, இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை கோகனட் வாங்கினா இது போல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் வீட்டிலேயே இருக்கிற தேங்காயில் பண்ணுறதால இது போல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து தண்ணி தன்மை இருக்குன்றதால நான் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 to 8 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, அதை முடிச்சு தனியாக அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவுக்கு பால், நல்லா கட்டியான பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சீனி, அதாவது சர்க்கரையை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், ஸோ பால் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பால் ஊற்றுங்க. அப்போ தான் அடியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கருகாது, தீயாதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் பாதி அளவுக்கு அது கரையணும். ஒரு கப் போட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் ஆகணும். ஸோ இப்படி கம்மியான பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் வந்து கோவா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளுடைய திக்னஸ் தரும், டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது போல் இருக்கணும். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வச்சுருந்த அங்கே 250 கிராம் வந்து தேங்காய் துருள் வந்து இதில் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பாலோட தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி நமக்கு கட்டித்தன்மை இருக்கணும். ஸோ அது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், அந்த கலரோடு சேர்ந்து பார்க்கவே நல்லா இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சாஃப்ரன் வந்து ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இது கொஞ்சம் மணத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதே சமயம் நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ அப்படியே ரொம்ப கட்டித்தன்மையாகிடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. ஸோ 1 hour நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 1 hour ஆகிடுச்சு. ஸோ நல்லா அது கொஞ்சமாக அப்படியே செட் ஆகிடுச்சு. இதில் நான் சில்வர் பேப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்க வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இப்போது கட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.